Hey guys, welcome to Ask Raghulan. So இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து let's say if you are a fugitive, let's say ஒரு கிரிமினலாக இருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து ஆஃப் த கிரிட்ல வந்து நம்ம சர்வைவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து let's say ஆஃப் த கிரிட் அப்படின்னா வந்து there is like we can say like two options. One is like completely off the grid in the sense வந்து நீங்கள் எந்த ஒரு நெட்வொர்க்கோ இல்லை கவர்மெண்ட் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் புஷஸில் இருக்கிற மாதிரி ஒன்று கன்சிடர் பண்ணலாம். இன்னொன்று வந்து நீங்கள் அர்பன்லேயே இருக்கிறீங்க, கவர்மெண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பட் அட் த சேம் டைம் வந்து யூ ஆர் ஏபிள் டு ஹைட் யுவர் ட்ராக்ஸ், அதாவது உங்களோட தடத்தை நீங்கள் வந்து மறைக்கிறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து உங்களோட நேச்சர் பிஃபோர் யூ வாண்ட் டு கோ ஆஃப் த கிரிட் அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து யூ நீட் டு ப்ரிப்பேர் இட். லைக் அரௌண்ட் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months வந்து யூ நீட் டு ப்ரிப்பேர் இட். ஸோ அது என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைக்கலாஜிக்கலி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் ஃபிசிக்கலி ஆல்சோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் இந்த முக்கால்வாசி கிரிமினல்ஸ் வந்து லெட்ஸே அவங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க அண்ட் கவர்மெண்ட் அவங்களை தேடிட்டு இருக்கு, போலீஸோ எதை தேடிட்டு இருக்கு, அவங்க எப்படி மாட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து they'll make some fundamental mistakes. எல்லா கிரிமினல்ஸும் பண்ணுற ஒரு ஃபண்டமெண்டல் மிஸ்டேக்ஸ் அது என்ன அப்படின்னா வந்து ஒன்று பழைய கான்டாக்ட்ஸ். ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ பழைய கான்டாக்ட்ஸ்கிட்ட வந்து திரும்ப ஏதாவது டச்சில் இருக்கிறது, அந்தமாரி ஒரு விஷயம் which is like coming back again into the grid. அண்ட் செகண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ் சச் எஸ் எலக்ட்ரிசிட்டி பில்லேருந்து உங்களோட மொபைல் ஃபோன்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து யூஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட் பேக் ஆர் யூஆர் ட்ரைங் டு கெட் இன் டு த சிஸ்டம். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து திரும்ப கிரிட்ல இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து யூ வில் நாட் ரைஸ் சஸ்பிஷன் அமங் நெய்பர்ஸ். ஏன்னா உங்கள் நெய்பர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து கார் யூஸ் பண்ணாமல், வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாமல், ஃபோன் யூஸ் பண்ணாமல், ஒரு மொபைல் ஃபோன் இல்லாமல் இப்போலாம் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் நெய்பர்ஸ்க்கே உங்கள் மேலே வந்து சஸ்பிஷன் வரும். ஸோ அதனால் வந்து யூ ஸ்டில் ஹேவ் டு பிளெண்ட் வித் த க்ரௌட், பட் அட் த சேம் டைம் வந்து யூ டோன்ட் வாண்ட் டு கோ வித் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் ஆஃப் பீப்புள் அவங்க கிட்டக்க வந்து யூ ஷுட் நாட் மேக் எனி கான்டாக்ட், ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் திடீர்னு ஆஃப் த கிரிட் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து பீப்புள் வில் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் யூ, பீப்புள் வில் ஸ்டார்ட் வாண்ட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அப்போ அந்த ஸ்னூப் பண்ணுறப்ப வந்து ஒரு போலீஸ் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு போலீஸ் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 months 3 monthsக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து சொல்லணும், இதுமாதிரி ஓகே நம்ம ஃபேஸ்புக் வர போகிறதில்ல அப்படின்ட்டு. யூ ஷுட் கோ ஆஃப் ஃபேஸ்புக் வைல் யூ ஆர் ஆக்சுவலி ஆன் த கிரிட். ஸோ அதேமாரி உங்களோட ஹேபிட்ஸ் வைஸும் சரி வந்து இஃப் யூ ஆர் அ வெரி விவிட் யூசர் ஆஃப் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ ஏதோ வந்துச்சு அப்படின்னா வந்து பிகாஸ் தீஸ் ஏஜென்சிஸ் வந்து தே ஆக்டிவ்லி கொலாபரேட் வித் ஆல் தி கவர்மெண்ட்ஸ். ஸோ அதனால் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபியூஜிட்டிவ் இருக்குது, இல்லை இன்டர்போலுக்கு வந்து ஒரு ஃபியூஜிட்டிவ் இருக்குது, அவங்களை ட்ராக் பண்ணணும் அப்படின்னா வந்து த ஃபர்ஸ்ட் திங் தேல் கோ இஸ் ஃபார் த சோஷியல் மீடியா நெட்ஒர்க்ஸ். ஜிமெயிலேருந்து உங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், மைஸ்பேஸ், வாட்ஸ்அப், டெலகிராம், இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தே ஷேர் இன்ஃபர்மேஷன். அகெயின் டெலகிராஃப் இல்லை, எக்ஸப்ட் ஃபார் டெலகிராஃப் அதர் இன்ஃபர்மேஷன். தட்ஸ் ஒன்லி ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலகிராஃப் வந்து which is discouraged by lot of NATO-based countries. So Telegraph வந்து I think it's a Russian-based, and அது வந்து it doesn't comply with a lot of government norms. Telegraph வந்து app வந்து popular ஆச்சு அப்படின்னா வந்து you will see that the government will come and intervene and ask for the data. So now that's the first thing. And second thing வந்து உங்களோட ஹேபிட்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு போலீஸ் வந்து உங்களை ட்ராக் பண்ணி திரும்ப பிடிக்கணும் அப்படின்னா they will look for your regular things. நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை வந்து எந்த இடத்துக்கு அதிகமாக போகிறீங்க, லெட்ஸே உங்களுக்கு கேம்பிளிங் ஹேபிட்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து தண்ணி அடிப்பீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக யூ வில் நீட் ஆல்கஹால். ஸோ உங்களோட அடிக்ஷன் வந்து வில் ஜென்ரலி புல் யூ அவுட் அண்ட் ஆஸ்க் யூ டு டூ சம்திங். ஸோ அப்போ வந்து போலீஸ் வில் வெயிட் ஃபார் யூ டு மேக் அ மிஸ்டேக். ஸோ நீங்கள் தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதெல்லாமே வந்து உங்களோட ஹேபிட்ஸ் கொஞ்சம் நீங்கள் மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ உங்களோட ரெகுலராக சில விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க. லெட்ஸே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் க்ளோதிங் பிடிக்கும், இல்லை வந்து பர்டிகுலர் டைப் ஆஃப் மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த விஷயம் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் மாற்றணும். அகெயின் ஆஸ் எ சைட் வந்து நீங்கள் ஒரே நாளில் மாற்றணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. இது நீங்கள் ஒரு 2 months 3 monthsக்கு முன்னாடிலேருந்தே வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் சேஞ்சிங் யுவர் செல்ஃப். ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த 2 monthsக்கு முன்னாடி வந்து நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும். உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இப்போ வந்து ஒரு போலீஸோ இல்லை வந்து சிபிஐயோ யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை பற்றி என்கொயர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜென்ரலாக என்ன கேட்பாங்கன்னா சொல்லுங்கள் அவங்க எங்கெங்கெல்லாம் அடிக்கடி போவாங்க, அவங்களுக்கு வந்து என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன டைப் ஆஃப் ஆல்கஹால் குடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷனும் கேட்பாங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணால் கூட த சான்சஸ் ஆஃப் யூ கெட்டிங் காட் இஸ் வெரி ஹை. ஸோ அதனால் ஒரு 2 months 3 monthsக்கு முன்னாடியே வந்து இந்த ஹேபிட்ஸ் ரெகுலராக நீங்கள் செய்கிற விஷயம் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது. அட் தி சேம் டைம் வந்து நீங்கள் மாறுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் காட்டக்கூடாது. ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து
கிரெடிட் கார்ட்ஸாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், இது எதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, யூ ஷுட் யூஸ் சம் சார்ட் ஆஃப் லைக் அன் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் பேஸ்ட் chat அப்ளிகேஷன்ஸோ இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வேர் பீப்புள் ஷுடன்ட் நோ தட் யூ ஆர் கனெக்டட் டுகெதர். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து ஒரு ஐடென்டிஃபையபிள் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணிவிட்டு ஆனால் நீங்கள் ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணல, பட் நீங்கள் வந்து மற்ற ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணாலும் people will know இந்த பர்டிகுலர் ஃபோனை யூஸ் பண்ணுறது யார் அப்படின்றத they will be able to know. So there is something called device ID which is unique to the phone. அது எல்லா அப்ளிகேஷனும் வந்து will keep it as a common identifier. ஸோ அதனால் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் லாகின் பண்ணாலும் மற்ற அப்ளிகேஷன் நீங்கள் வேறு ஐடென்டிட்டியில் இருந்தாலுமே நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கு தெரியும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து they can pass it on to people. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து ஆஃப் தி கிரிட்ல வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் அண்ட் எவ்வளோ நாளைக்கு வந்து என்னோட ஆல்டர்னேட் ஐடென்டிட்டியில் இருக்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ கோன் யூஸ் திஸ் அஸ் அ சார்ட் ஆஃப் லைக் அ டெம்பரரி மாஸ்க் அப்படின்னா வந்து இட் இஸ் சார்ட் ஆஃப் பாசிபிள். பட் வேறஸ் லைக் நீங்கள் பெர்மனெண்ட்டாக வந்து யூ வாண்ட் கோ இன்ட் அன் ஆல்டர்னேட் ஐடென்டிட்டியோ இல்லை வந்து நீங்கள் உங்களோட கம்ப்ளீட் ஐடென்டிட்டியை மாஸ்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூ வாண்டட் டு ஸ்டே கம்ப்ளீட்லி ஆஃப் த கிரிட் அப்படின்னா இப்போ இருக்கிற சினாரியோஸ்க்கு வந்து இட்ஸ் வெரி ஹார்ட். ஏன்னா இப்போ வந்து நிறைய கவர்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆதார் இருக்குது, அதேமாதிரி ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரீஸும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேர் சென்ட்ரலைசிங் த சிட்டிசன்ஸ் டேட்டாபேஸ். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட லைசன்ஸ்லேருந்து உங்களோட ரேஷன் கார்டிலேருந்து எல்லா விஷயமும் வந்து தேர் ஆல் கனெக்டட் டுகெதர். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களோட ஒரு ஐடி நீங்கள் ஈவன் ஆல்டர்னேட் ஐடியில் நீங்கள் எடுக்கிறப்ப கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து தேல் ஸ்டார்ட் கனெக்டிங் டாட்ஸ் டுகெதர். ஸோ அதனால் நீங்கள் ஆல்டர்னேட் ஐடியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கோ பேக் டு யுவர் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ். ஸோ அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஃபோர்ஜ் இட். அந்த எல்லாம் ஃபோர்ஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் த டாட்ஸ் ஆர் கனெக்டட் ப்ராப்பர்லி. ஸோ that is all the little things guys. So hopefully வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது பேசுறதுக்கு இந்த ஆஃப் த கிரிட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு. and we'll talk bit more. So probably we'll consider this as a like ஒரு part 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். So next video we'll catch up again. Thanks guys. Cheers.